ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய வளைகாப்பு வீடியோ தாங்க. ஸோ எல்லாருடைய பெண்களுக்கும் இந்த வளைகாப்புன்றது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஸோ ரொம்பவே பெஸ்ட்டான டேன்னு நான் சொல்லுவேன். ஸோ கமெண்ட் பண்ணிடாதீங்க, அக்கா காமாட்சி விளக்கு எதுக்கு நீங்கள் கனகாமரம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, டைமுக்கு சுற்றணுன்றதுனால அவங்க அர்ஜென்ட்டில் வச்சுட்டாங்க. எங்கள் சைடில் இப்படி தான் வளைகாப்பு பண்ணுவோம். உங்கள் சைடில் எப்படி பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் முறம் தான் கிடச்சிது. ஸோ அந்த முறம் கமுத்துட்டு 3 வாழை இலையை வச்சு களி செய்வாங்க நல்லெண்ணெயில். அதை வச்சுட்டு சைட்லேயும் வச்சுட்டு இந்தாண்டி வச்சு நடுவில் காமாட்சி விளக்கு வச்சு ஏற்றி ஸோ 3 சுற்று சுற்றணுமா. தலைக்கு காட்டுங்க, அப்புறம் ஒத்து காட்டுங்க, அப்புறம் காலு காட்டணும் சொல்லி அண்ணா சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அத்தை மாமனார் தான். ஸோ அத்தை தான் சுற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் எனக்கு வேறு ஒரு பக்கம் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. தம்பி வேறு உதச்சிட்டே இருந்தான், ஏன்னா இன்னும் சாப்பிடவே இல்லைங்களா. அவன் ஒரு பக்கம் எப்போ தான் அம்மா சாப்பிடும் அப்படின்ற மாதிரி அவன் வேறு வாய்ஸ் கேட்டுச்சு. அப்புறம் நிறைய பேர் வளைகாப்புக்கு வரும்போது நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் பையன் பிறக்கும் சொன்னாங்க, ஒரு சிலர் பொண்ணு பிறக்கும்னாங்க. பட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பட் எனக்கு பையன்தான் பிறக்கும் அப்படின்ட்டு நானும் மனசில் கான்ஃபிடண்ட்டாகவே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அக்கா விளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி பூஜை ரூமில் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே பசி. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்லான்னு என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் உட்கார வச்சாங்க. ஸோ நாங்களும் சாமி வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அதில் கொஞ்சம் வாய் எடுத்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னால் எட்டி கூட எடுக்க முடியல, ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. எல்லாம் ட்வின்ஸ் பேபி அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஒரு பேபி தான் அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவருக்கு நான் விட்டேன், எனக்கு அவர் விட்டு. அந்த டே பார்த்திங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அதில் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னால் எக்கியே எடுக்கவே முடியல, பார்த்தாலே தெரியும். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முடிச்ச பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அத்தை மாமனார் என்ன பண்ணாங்கன்னா ஆர்த்தி எடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்து எனக்கு எப்படா சேரீ கழட்டிடும் அப்படியே மாதிரி இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்புறம் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட வளைகாப்பு வீடியோ போட்டாச்சு. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.